திண்டுக்கல் தாடிக்கொம்பு சவுந்தரராஜா பெருமாள் கோவிலில் ஆடிப்பெரும் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திண்டுக்கல் தாடிக்கொம்பு சவுந்தரராஜா பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் ஆடிப்பெரும் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கமாகும். இதற்காக நேற்று வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு மேல் வாஸ்து சாந்தி, அங்குரார்ப்பணம் போன்றவை நடைபெற்றன. தொடர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவில் கோவில் பிராகாரத்தில் உள்ள கொடிக்கம்பத்தில் சிறப்பு வழிபாடுகளும் பின்னர் கருடாழ்வார் உருவம் பறித்த கொடியேற்றம் வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து காலை சூரிய பிரபையும் இரவு சந்திர பிரபையும் நடைபெற உள்ளது. கேடயத்தில் எழுந்தருதல் மற்றும் மாலை கரடு வாகனத்திலிருந்து பொறிக்கப்பட்ட தேரோடு வீதி வழியாக உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நாளை இரவு சேஷ வாகனத்திலும் வரும் வியாழக்கிழமை காலை ஆஞ்சநேயர் வாகனத்திலும் எழுந்தருளும், மாலை யான வாகனத்தில் எழுந்தருளி தேரோடு வீதிகளில் உலா வருதலும், வரும் வெள்ளிக்கிழமை காலை கற்பக உச்சத்தில் எழுந்தருளி மாலை 6 மணிக்கு மேல் திருக்கல்யாண நிகழ்ச்சியும் தொடர்ந்து பூப்பல்லக்கில் திருத்தம்பதியர் உலா வந்து அருள்பாலித்தலும் நடைபெறும். வரும் 20ஆம் தேதி சனிக்கிழமை அன்று இரவு குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா நடைபெறும். வருகின்ற 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சவுந்தரராஜா பெருமாள் திருத்தேரு புறப்பாடு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து திருத்தோட்டம் நடைபெற உள்ளது. இன்று நடைபெற்ற கொடியேற்ற வைபவத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவிழா ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி, அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் வாசுதேவன், சுசீலா, கேப்டன் பிரபாகரன், ராமானுஜம், திருக்கோவில் செயல் அலுவலர் பொறுப்பு கனகலட்சுமி மற்றும் திருக்கோவில் பட்டாச்சாரியர்கள் ராஜப்பா, ராமமூர்த்தி உள்ளிட்ட பட்டாச்சாரியர்கள் திருவிழா வேலைகளை செய்து வருகின்றனர்.